ஹலோ விவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு யூனிகார்ன் வாங்குறீங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் என்னென்னா நீங்கள் புதுசாக வண்டி வாங்கும்போது பம்பர் வந்து இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில். பட் என்ன மாடல் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிடுங்க. இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே டிஃபால்ட்டாக என்னது ஸ்டாக் இருக்கிறோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்னது வாங்கும்போதே சொல்லிடுங்க, எனக்கு இந்த மாடல் தான் வேணுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அது போக இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவங்க எதுவுமே போட மாட்டாங்க. இப்போ நீங்கள் சீட் கவர் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதுமாதிரி நீங்கள் வெளியே போடுறது பெஸ்ட்டு. நீங்கள் கம்பெனியில் போடாமல் சீட் கவர் வெளியே போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா உழைக்கும். ஸோ அதேமாதிரி டேங்க் கவர் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்குமான்னு தெரியாது. ஆனால் பட் நீங்கள் சின்ன சின்ன ஐட்டம்லாம் வைக்கணும், நமக்கு டேங்க் கவர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு அது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் என்னது டேங்க் கவர் வேணால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாட்டிக்கிங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம் புது வண்டிக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பக்கம் இந்த கண்ணாடியை பார்த்துக்குங்க. நான்லாம் இப்போ வண்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மிரர் இருக்குல்ல, மிரர் வந்து சிலரும் வேறு வண்டியோட இப்போ ஷைனோட தான் மாட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ ஷைனுக்கு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வந்து சிறுசாக இருக்கும். அதே இது யூனிகார்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வந்து பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? இது வந்து யூனிகார்னுக்கு வந்து கம்பி பெருசாக இருக்கும். அதே இது ஷைனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிரரோட இது வந்து சிறுசாக இருக்கும். ஸோ அதனால் யூனிகார்ன் இதுதான் மாற்றிருக்காங்களா வந்து செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ அது ஒன்று நம்ம அது கண்டிப்பாக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வேறு என்ன இதுக்குன்னா நார்மல் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா சீட்டு கீழே தான் இருக்கும். நீங்கள் சீட் இருக்குல்ல, சீட்டை வந்து இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் இருக்கும். டூல்ஸ் எல்லாமே வண்டியில் இருக்கிறாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக என்ன பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து இண்டிகேட்டர் இருக்குல்ல, இந்த இண்டிகேட்டர் இந்த முன்னாடி எல்லாமே இந்த கவர் ஒட்டியிருப்பாங்க. புது வண்டிக்கு அந்த கவர் இருக்கும். ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கவர் வந்து கிளிக்காமலே வச்சுருவாங்க. நீங்கள் கிளிக்காமலே வச்சுட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லைட் இதிலலாம் இருந்து அது அசிங்கமாக ஆயிரும். ஸோ கொஞ்சம் நாளைக்கு மேலே உங்களால் கிளிக்கவே முடியாமல் ஆயிரும். அதனால் என்னென்னா அது அழுக்காயிருங்கிறதுக்காக அது கிளிக்காமல் வைக்காதீங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா அந்த கவரை வந்து கிழிச்சு எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் எனது வண்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது போக வேறு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் இப்போ வரது எல்லாமே இந்த டியூப்லெஸ் தான் வருது. ஸோ டியூப்லெஸில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இப்போ பஞ்சர் ஆனால் கூட நீங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு வண்டி ஓட்ட முடியும். செல்லு டைம் தான் வண்டி இதுலேருந்து ஏர் இறங்கும். இல்லைனா என்ன பண்ணால் ஏர் இறங்கவே இறங்காது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஏர் அடைச்சி கூட ஓட்டிக்கலாம். இல்லைனா இருக்க ஏர்லேயே நீங்கள் கடை வரைக்கும் உருட்டிட்டு போகணுன்னு தேவையில்லை, நீங்கள் வண்டியிலே போய்க்கலாம். ஸோ இதுதான் டியூப்லெஸோட இது. அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா டயரை கலத்தாமலே பஞ்சர் போட்டுக்கலாம். ஸோ நார்மலாக என்னென்னா நார்மல் டயர்னா என்ன பண்ணிக்கலாம்னா டயரை கலத்தினா தான் பஞ்சர் போட முடியும். பட் டியூப்லெஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா டயரை கலத்தாமலே பஞ்சர் போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ அது போக என்ன பண்ணால் நீங்கள் செயின் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு கொஞ்ச நாள் ஓட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு செயின் வந்து லூஸ் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்க, இந்த இது இருக்குல்ல, நீங்கள் இதை மட்டும் கலத்திட்டு உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்க. இல்லைன்னா கடையில் கொடுத்தாலே பண்ணிடுவாங்க. இதை என்ன பண்ணிக்கலாம், இந்த நட்டை மட்டும் லூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதையும் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த செயின் உரசுறது வந்து நின்றோம். ஸோ இதுதான் இது நம்ம செயினை டைட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செயினை டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பிரேக்கும் வந்து நீங்களே டைட் பண்ணனா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இருக்குல்ல, ஸோ நம்ம இதை மட்டும் டைட் பண்ணாலே போதும். என்னது பிரேக்கை டைட் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா ஒர்க் ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா அவங்களே என்ன பண்ணிக்கலாம்னா டைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது போக வேறு என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஏர் ஃபில்ட்ரு. ஸோ ஏர் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா ஒரு 3000 இல்லை 5000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணிங்கன்னா மெக்கானிக் டேஜ் கொடுக்கும்போது அல்லது ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லைனா சர்வீஸ் விட்றீங்க. சிலர் இந்த சர்வீஸ் விட மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு ஏர் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த வண்டி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அது போக இந்த கார்பரேட் க்ளீன் பண்ணனா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஏர் ஃபில்ட்ரு நமக்கு உள்ளே இருக்கும். ஸோ அது போக இந்த கார்பரேட்டும் க்ளீன் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இந்த ஆயில் சேஞ்சிங். ஸோ இது போக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபோர்க் ஆயில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஃபோர்க் ஆயில் மாற்றுறது என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். ஃபோர்க் ஆயில் நீங்கள் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு திருப்பம் மாற்றினா போதும். ஸோ 3000 இல்லை 5000 அப்படி மாற்றணும்னு தேவையில்லை. நீங்கள் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஓட்ட தண்டியும் என்னது ஃபோர்க் ஆயில் மாற்ற வேண்டியே இருக்காது. ஸோ இதுதான் நார்மல் யூனிகார்னில் நம்ம புது வண்டி வாங்கும்போது நம்ம இந்த கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம அதை வச்சு அப்டேட் பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.